ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களுக்கு என் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவில் குரு வக்ர நிவர்த்தி பலன்களை தான் சொல்ல போகிறேன். இதனால் வரைக்கும் குரு வக்ரமாக இருந்தார். அந்த வக்ரகதி பலன்கள் சொல்லியிருந்தோம். வருகின்ற 11/2/2025 முதல் 10/5/2025 வரை இந்த நாட்களிலே வக்ர நிவர்த்தியாகி சிறப்பான பலனை தர இருக்கிறார். குருவாகப்பட்டவர் ரிஷபராசியிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இதனால் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தால் பின்னோக்கி நகர்தல், மேலும் அவருடைய தன்மை மாறி இருக்கும், குணநலன்கள் மாறி இருக்கும். அதுதான் வக்ரமம். சாதாரணமாக ஒருத்தனை இருக்கிறவனுக்கும் ஒரு தூக்க நிலையில் எழுப்பி ஒருத்தனை பார்க்கும் பொழுதும் ஒரு கெட்ட பழக்கங்களான அந்த குடித்து அந்த நிலைமையில் இருக்கும் ஒரு மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதே போன்று தான் அந்த குணநலங்கள் மாறி இருக்கும். அதுக்குண்டான பலன்களை முன்னமே சொல்லியிருந்தோம். இப்பொழுது அந்த வக்ர கதியில் இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். வக்ர நிவர்த்தி என்னன்னா முன்னோக்கி வந்து இது நாள் வரைக்கும் குரு பயிற்சியாக இருந்த அந்த ரிஷபத்திலே நன்றாக அமர்ந்து அருள்பாலிக்கிறார். இந்த விஷயத்தில் பார்க்கும் பொழுது குருவுடைய பார்வை கன்னிராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, இந்த 3 ராசியும் பார்க்குது. ரிஷபத்திலே இருக்கிறார். ரிஷபத்திலே இருக்கும்போது அது சுக்கிரனுடைய வீடு, பகை வீடு என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் குரு சுபராகப்பட்டவர், அவரும் ஒரு குரு ஸ்தானத்துக்கு உள்ளவர். அதனால் அவருடைய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அவருடைய பார்வை பலன்களும் கிடைக்கும், அவர் இருக்கும் இடத்தினுடைய பலனும் கிடைக்கும். அந்த வகையில் இந்த பொது பலன் வைத்து பார்க்கும் பொழுது நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இப்பொழுது சுக்கிரன் குருவோட வீட்டிலே அமர்ந்து உச்சம் பெற்று சஞ்சரித்து வருகிறார். அதே போன்று குரு சுக்கிரனுடைய வீட்டிலே இருக்கிறார். இதற்கு ஜோதிடத்திலே பரிவர்த்தனை யோகம் என்று சொல்லப்படுகிறது. அப்போது ஒரு கிரகம் மற்றொரு வீட்டிலும் மற்றொரு கிரகம் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பது, இது யோகம், அருமையான யோகம் இது. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 பேருமே ஒன்றுக்கொன்று போட்டி போட்டுக்கொண்டு மக்களுக்கு வாரி வழங்குவார்கள், நன்மை மட்டும்தான் செய்வார்கள். இந்த பரிவர்த்தனை யோகம் அதைத்தான் செய்யும், தீய பலன்களை கொடுக்க மாட்டார்கள். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம், நல்லா கேட்டுங்க. அப்போது இந்த பொதுவான பலன்கள் சொல்லும்போது குருவுடைய வீடை கொடுத்தவர் சுக்கிரன் குருவோட வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அப்போ ஒவ்வொருத்தருங்க அவங்க வீட்டில் இருக்காங்க. அவங்க வீட்டில்னா அவங்க வீட்டுக்கு மாறி, இப்போது அப்படி மாறி இருக்கும் பொழுது அந்த குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் குருவுக்கு உண்டான பலனும் சேர்த்து வழங்குவார். அதே போன்று சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கும் குரு சுக்கிரனுடைய பலனும் சேர்த்து வழங்குவார். இதுதான், அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஆன்மீகம் தழைத்து வாங்க போகிறது. அதிலே ஒற்றுமை ஏற்பட்டு பலவிதமான ஆன்மீக புரட்சிகள் ஏற்படும், அரசியலிலுமே புரட்சி ஏற்படும், மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படும். குரு குழந்தைகளுக்குரியவர், சுக்கிரன் பெண்களுக்குரியவர். நல்லா கேட்டுங்க. அப்போ நான் இந்த ஆண்டு பலன் சொல்லும்பொழுதே இந்த 2025ஆம் ஆண்டு பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமான ஆண்டாக இருக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனுடைய பலன் இப்போது தான் நடக்கப் போகிறது. அப்போது குரு குழந்தைகளுக்கு உரிய பலனை தரப்போகிறார். சுக்கிரன் பெண்களுக்கான பலனை வாரி வழங்கப் போகிறார். அப்போது பெண்களின் கை ஓங்கியிருக்கும், பெண்களுடைய முன்னேற்றம் இருக்கும், பெண்களின் உரிமைகள் நிலைநாட்டப்படும், குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி, குழந்தைகளுடைய திறமை, இதெல்லாமே வெளிக்கொண்டு வரப்படும். குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுக்கப்படும். இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்க போகுது, இந்த குரு வக்ர நிவர்த்தி காலம். அது இல்லாமல் குரு என்றவர் போதகர், மதகுருமார், ஆலோசகர், இப்படி தான் சொல்லப்படுது. அப்போது சமூக சேவையில் இருப்பவர்கள் ஆலோசனை வழங்குவார்கள். அரசாங்கத்திற்கும் ஆட்சியாளர்களும் அந்த குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் என்ன மாதிரியான சட்டம் கொண்டு வர வேண்டும், அதை நிறைவேற்ற பாடுபடுவார்கள். இதுவும் அல்லாமல் அந்த குருவாகப்பட்டவர் நீதிபதி சொல்கிறோம் இல்லையா, ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு தானே, அந்த வாதங்களை கேட்டு தீர்ப்பு சொல்லக்கூடியவர் நீதிபதியாகிய ஜட்ஜுன்னு சொல்லக்கூடிய நீதிபதி தான். அப்போது அவரும் குருவுக்குண்டான காரகத்தவாக தான் இருக்கிறார். அப்போது நல்ல தீர்ப்பு வழங்கப்படும். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கஷ்டம் கொடுப்பவர்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும். இதெல்லாமே இந்த
குரு வக்கர நிவர்த்தி கால பலன்லாம் நடக்க போகுது. இது இல்லாமல் புதிய கல்விக் கொள்கை ஏற்படுத்தப்படும், கண்டிப்பாக ஏற்படுத்தப்படும். அது இல்லாமல் நாட்டில் மக்களிடையே பாகுபாடின்றி ஒற்றுமை உணர்வு ஏற்படும். எல்லா மதத்திலும் ஒன்றிணைவாங்க, எல்லா ஆன்மீகவாதியும் ஒன்றிணைவாங்க. அரசியலில் கூட ஒற்றுமை ஏற்படும். அவரவர்கள் கூட்டணி அமைத்துக் கொள்வார்கள். ஒரு விமர்சிப்பதை குறையும். அது மாதிரி காலகட்டங்கள் தான் இப்போ வரப்போகுது. இதெல்லாமே நடக்க போகுது. நாட்டில் பணப்பற்றாக்குறை தீரும், பணம் பழிகள் வந்து சேரும். ஏழை எளிய மக்களுக்கு பணத்தை எப்படி கொடுப்பது, எந்த வகையில் கொடுப்பது என்று அரசாங்கம் ஆலோசித்து, மத்திய அரசாங்கம் சரி, நமது மாநில அரசாங்கம் சரி, அதுக்குண்டான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். பெண்களுக்கு நிறைய கடன் வசதிகள் கிடைக்கும். குழந்தைகளின் படிப்பு செலவிற்கு உண்டான கடன்கள் கண்டிப்பாக கொடுக்கப்படும். இதெல்லாம் நடக்கும். முதல்ல இருந்திருக்கு, இருந்தாலும் நடக்கக்கூடிய விஷயன்ற போது தான் இப்போ நடக்க போகுது. அதுதான் உண்மை, அதுதான் சொல்லுவேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொது பலன் நடக்க போகிறனால இதெல்லாம் நீங்கள் பலனை அனுபவித்து, பெண்கள் குழந்தைகள் மட்டும் இல்லை, நல்ல ஒரு குடும்பத் தலைவர்களுக்கு, ஆண்களுக்கு, அரசியல், சமூகம், பல்வகை ஆன்மீக விஷயங்கள் இருப்பவங்க, பல விதமான தொழில்துறையில் இருக்கவங்க எல்லாருமே முன்னேற்றம் அடைவாங்க. பங்கு வர்த்தகம் நல்லா சிறப்பாக விளங்க போயிருக்குது. ஷேர் மார்க்கெட்லாம் உயர்ந்திருக்கும். தங்கம் விலை கண்டிப்பாக உயர்ந்து கொண்டே இருக்கும். இதுவும் கொஞ்சம் சொல்லி ஆகணும். அப்போது ஏனென்றால் முன்னாடியே சொல்லியிருக்கேன், குரு சுக்கிரன் வீட்டில் இருக்கார். சுக்கிரனுடைய பலனையும் சேர்த்து கொடுப்பார். அப்போது சுக்கிரன் ஆடம்பரம், வசதி வாய்ப்புகள் எல்லாமே கொடுக்கக்கூடியவர். இப்போது தங்கம்ன்றது குரு. அந்த தங்கத்தை வடிவமைத்து செய்யக்கூடிய நகைகள்னு பார்க்கும்போது சுக்கிரன் தான் பேசப்படுகிறார். அழகை கொண்டு வருவதற்கு சுக்கிரன் தான். அப்போது தங்க நகைகள்னால் விலையேற்றம் ஏற்படும். அப்போ வெறும் தங்கத்தை வாங்கி என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது தங்க ஆபரணங்கள் விலை உயர்வு அதிகமாக இருக்கும். அது மக்களிடையே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் அது நாளடைவில் அது குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போது உயரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெள்ளி விலையும் உயரும். ஏனென்றால் சுக்கிரன் வெள்ளிக்குரியவர். அவர் குருவோட வீட்டில் இருக்கார் இல்லையா? அப்போ அதிகமான பலனை கொடுப்பார். அப்போது வெள்ளியோட விலையும் இப்போது ஏற்றத்து, இப்போ தங்க ஏறுமோ வெள்ளியும் ஏறுதான், அதுவும் ஏற்றமாக இருக்கும். இதனால் நல்ல பலன்கள் கிடைக்கும். இதெல்லாம் நற்பலன்களை அனுபவித்து நீங்கள் அடுத்து வரும் நான் 12 ராசிக்குள்ள நான் இந்த குரு வக்கரன் ஒரு பலனை சொல்ல போகிறேன். மிதுன ராசிக்காரங்க இது நாள் வரைக்கும் 12ஆம் இடத்துல இருந்து வந்தார் குரு பகவான். அவர் வக்ரகதியிலே இருந்து வந்தார். அப்போ வக்ரகதியில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் நற்பலன் தான் ஏற்பட்டிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு குரு அவ்வளவு நல்லவர் அல்ல. புதனுக்கு உங்கள் ராசி புதனுக்கு அவ்வளோ உகந்தவர் அல்ல. அப்போது குரு வக்கரமாக இருக்கும்போது நல்ல பலன் தான் ஏற்பட்டு வந்தது. எல்லாமே வீடு வாங்கினீங்க, வண்டி வாங்கினீங்க, வசதி வாய்ப்புகள் எல்லாமே பெருகிச்சு, எல்லாமே நல்லா சந்தோஷமாக இருந்தீங்க. ஆனால் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகி அந்த 12ஆம் இடத்துக்குள்ள பலனை கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ என்ன நடக்கும்? அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். அந்த இடமாற்றம் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபராக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஏற்கனவே செஞ்சுட்டு வந்த வேலை கண்டிப்பாக மாறும். இதனுடைய அனுபவமான ஒன்று. நான் அனுபவித்து ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயம் பார்த்துருக்கேன். எப்பவுமே குரு 12ல் வந்தாக்கா வேலையில் இருக்கவங்க கண்டிப்பாக ஒன்று மாற்றப்படுவார்கள், இல்லைனா வேலையை விட்டு போயிடுவாங்க, நீக்கப்படுவார்கள். மாற்றப்படுவார்கள், நீக்கப்படுவார்கள். இது கண்டிப்பாக நடக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் உஷாராக இருக்கணும். அப்போது உங்கள் வேலையை கரெக்டாக செய்யணும், எந்த கம்ப்ளைண்ட்டும் வராமல் பார்த்துக்கணும். அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் வந்தால் கூட அதை விரும்பி ஏற்றுக்கணும். ஏன்னா இது இப்போ இந்த குரு 12ல் வந்ததுனால தான் அது மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கணும். சில பேர் போக மாட்டேன்னுவாங்க. அப்போ வேலை விட்டு போயிடுங்கன்னுவாங்க. அப்போ எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்கள். இவ்வளோ நாள் வேலை செஞ்சுன்ட்டு அவங்களுக்கு திடீர்னு ஒரு வேலை கிடைக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். படிப்பு கேட்ட வேலை கிடைக்காது, வருமானம் அதிகமாக கிடைக்காது, எடுத்தோன்னே போகிற இடத்துல சம்பளம் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. இதுதான் உண்மையான விஷயம். அப்போது கவனமாக இருக்கணும். நம்ம நம்ம வேலைன்னு இருக்கணும். அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா மாற்றிக்கலாம். சரி, ஓகேன்னுவான். நான் வேறு பிரான்ச்சுக்கு போகிறேன், வேறு இடத்துக்கு போகிறேன். அது நீங்கள் கண்டிப்பாக ஆமோதிச்சு ஏற்றுக்கணும். அப்படி இல்லைன்னா தான் உங்களை அந்த வேலையை விட்டு நீக்கப்படுவாங்க. அது மாதிரி நடக்க போகுது. அப்போ கவனமாக உஷாரமாக இருந்துக்கணும். இதே தான் தொழில் பண்ணுறவங்களுக்கும் வியாபாரம் பண்ணுறவங்களும் நடக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன நடக்கணும்னா, இது நாள் வரைக்கும் நல்ல லாபகரமாக இருந்த தொழில் இப்போது கொஞ்சம் தாமதமான போக்கு தென்படும், நஷ்டங்கள் வர ஆரம்பிச்சிடும். தொழிலை கம்பெனி ஏற்று மூடலாமான்னு கூட நினைப்பீங்க. அப்போ ஒர்க்கர்ஸில் கவனிக்கணும், ஒர்க்கர்ஸை அனுசரித்து ஆதரிக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் அவங்ககிட்ட கூட ஐடியா கேட்கலாம். இது மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. தப்பான விஷயம். நம்மளுக்கு கீழே உள்ளவங்க அவங்க சம்பாதிச்சு கொடுத்து தான், அவங்க உழைச்சி தான் நம்ம நல்லபடியாக சம்பாதிச்சு வரோம். அப்போது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு விஷயங்கள் இருக்கும். இதை ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு கேட்கலாம், என்ன பண்ணலாம், இது மாதிரி லாஸில் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போது ஒவ்வொருத்தர் ஐடியா கொடுப்பாங்க. அப்போ அதில் நல்ல ஐடியாவை பார்த்து எடுத்து நீங்கள் நடத்துனீங்கன்னா கண்டிப்பாக அந்த தொழில் மீண்டும் ஒரு புது உத்வேகத்தோடு
எழுச்சி பெறும். இது மாதிரி நடக்கும். அதே மாதிரி தான் வியாபாரத்தில் இருக்கவங்களும் நிறைய பிரான்ச்சஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ உள்ள காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா மூடிட்டே வருவாங்க. நிறைய பிரான்ச் வச்சுருப்பாங்க. ஒரு 10 பிரான்ச் 20 35. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தங்க என்னுடைய கிளைண்ட் கூட அவங்க கிட்டத்தட்ட ஒரு 30 பிரான்ச் வச்சுருக்காங்க. அவங்க இந்த பேக்கரி தொழில் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அப்போலாம் அப்படிப்பட்ட அவங்கலாம் இந்த ராசியில் பிறந்தவங்களாக இருந்தால் ஒரு பிரான்ச்சை மூடிட்டு வருவாங்க. அது ஏன்னே தெரியாது. ஒன்று நஷ்டமாக இருக்கும், ஒன்று அங்கே ஆட்கள் வசதி இல்லாமல் இருக்கும் பார்த்துக்கிறதுக்கு. இப்படி தான் நடக்கும். அப்போது உஷாராக இருக்கணும். அப்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள், தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ணணும். கஷ்டம் வரும்போது தானே இந்த இறை பரிகாரம் தான தர்மம் பண்ண சொல்கிறேன். நல்லா இருக்கும்போது பண்ண சொல்ல. நல்லா இருக்கும்போது இறை வழிபாடு கண்டிப்பாக வேணும். அதுக்காக கோயில் போகக்கூடாது, சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக எப்பவுமே அந்த ஆன்மீக தொடர்பு இருக்கணும், இறை வழிபாடு இருக்கணும். அப்போ இது மாதிரிலாம் நடக்க போகுது வியாபாரத்துலேயும். அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. வீடு, மனை, வாகனம், தாயார், உடல் நலம், கல்வி இது சம்மந்தப்பட்டலாம் பிரச்சனை வரும் வந்து போகும். அப்போ வீட்டு மூலிமா ஏதாவது டாக்குமெண்ட் தான் அதில் பிரச்சனை வரும். அதை மாற்றுவீங்க, கொஞ்சம் லேட் ஆகும். வீடு அந்த டாக்குமெண்ட் கிடைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். வீடு வாங்கிடுவீங்க, டாக்குமெண்ட் வந்து பிரச்சனை வந்து நிற்கும். அது மாதிரிலாம் இருக்கும். அல்லது கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு தாமதமாக இருக்கும். அது ரிப்பேர் பண்ணுற வேலையாக இருக்கும். பழைய வீடு இருந்தால், புது வீடு இருந்தாலும் அதுக்குண்டான டாக்குமெண்ட் வரதுக்கு லேட் ஆகும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு தடை தாமதம் ஏற்படும். அதே மாதிரி வண்டி, மனை, இடம் வாங்கி போட்டுருந்தோம் அப்படி தான் பிரச்சனை வரும். வண்டி வாங்கணுமோ கொஞ்சம் செலவு பண்ணணும், அதெல்லாம் பார்த்து வாங்கணும். இது மாதிரிலாம் செய்யணும். அடுத்ததாக உங்களுடைய 6ஆம் இடத்தையும் பார்ப்பதனால கண்டிப்பாக லோன் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் லோன் அது மட்டும் கண்டிப்பாக கிடச்சிடும். உடல் நலமும் கொஞ்சம் ஓரளவுக்கு சீர்படும். கொஞ்சம் எதிரிகள் தொல்லை இருந்தால் அது கொஞ்சம் அகன்று போயிடும். உங்கள் பிரச்சனைக்கு வரமாட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கண்டங்கள் எதாக இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும், பயணங்களில் பிரச்சனை வந்துன்னு போயின்னு இருக்கும். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் சரியாயிடும். எதிர்பாராத வகையில் ஏற்றங்கள், உதவிகள் எல்லாமே கிடைக்கும். இது மாதிரிலாம் இந்த மிதுன ராசிக்காரங்க நடக்க போகுது. நல்லதும் இருக்குது, கெட்டது இருக்குது. அப்போது நீங்கள் இறை பரிகாரம் மூலமாக அதை பரிகாரம் பண்ணிங்கன்னா இந்த கெட்ட விஷயங்கள், கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் தான் ஏற்படும். அப்போ குரு பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம். குரு வழிபாடு படிச்சுக்கலாம். ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அவரை வியாழக்கிழமை தோறும் வழிபட்டு வரலாம். மகான்கள் தரிசனம் பண்ணலாம். ஜீவ சமாதி தரிசனம் அங்கே போயிட்டு வரலாம். இங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த கஷ்டமான பலன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். உடனே குறையாது, கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். இன்னும் கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு வரும்பொழுது அங்கே உள்ள வெளியில் வரும் ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச தான தர்மம் பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு நீங்கள் தான தர்மம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வமாக குருவுடைய அனுக்கிரகம், குரு வக்கர வித்தனாவது குருவுடைய அனுகமாக குழந்தை வடிவில் உள்ள பெருமாள் கிருஷ்ண பரமாத்மா, கண்ணன் சொல்கிறோம் இல்லையா? அப்போ கண்ணன்றது குழந்தை வடிவம் தானே. அந்த குழந்தை வடிவமான கண்ணனை வழிபட்டு வரலாம். அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். அது இல்லாமல் ராசாதிபதி புதனாக இருக்கிறனால அது பெருமாளுடைய அம்சமாக சொல்லப்படுது. அப்போது பெருமாள் வழிபாடிலுமே குருவுக்குரிய பெருமாள், குரு பெருமாள் யார்? பார்த்தசாரதி. அந்த மகாபாரதத்தில் அவர் தானே பார்த்தசார் என்ற அவதாரம் எடுத்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணார், உபதேசம் பண்ணார். பகவத்கீதை உபதேசம் பண்ணது யாருது? பார்த்தசாரதி பெருமாள் தான். போர் முனியில் பண்ணார். அப்போ அந்த பார்த்தசாரதி பெருமாளை நீங்கள் வழிபட்டு வரலாம் மிதுனராசிக்காரங்க. அதே மாதிரி சொன்ன தான தர்மம் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த கெடுபலம் குறைஞ்சிடும் உங்களுக்கு. அதனால் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. நீங்கள் அதுக்குண்டான முயற்சியில் இறங்கணும். எப்பயும் போல் சுறுசுறுப்பாக இருக்கணும், கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா நலனும் பெற்று வாழ்வுன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.